ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் வசந்தராஜ். ஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு நெய்வேலியை பற்றி பேச சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நம்ம இன்னைக்கு நெய்வேலியை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நெய்வேலியை பற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது யூஸ்வலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது தான் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்க, 2021 எத்தனை பேர் இருந்தாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். 2026 ஆண்கள் மொத்தம் 94,505 பேர், பெண்கள் 94,503 பேர், மூன்றாம் அதாவது தேர்ட் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 16 பேர். மொத்தமா 1,89,024 பேர் இருந்தாங்க. இப்ப 2021 இருந்ததை விட 2026 கம்மி. பேஸ்ட் ஆன் லேட்டஸ்ட் எஸ்ஏஆர் ஃபார்ம்ல நிறைய கேண்டிடேட்ஸ் ரிமூவ் ஆகிட்டாங்க. ஸோ 2021 2,18,666 பேர் இருந்திருக்காங்க. அதாவது 13.5% டிக்ரீஸ் இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே. இந்த தொகுதியில என்னென்ன ஏஜ்ல பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 to 19 இயர்ஸ் ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா 3% ஆஃப் த ஓட் பேங்க் இருக்கு. 20 to 29 வயசு பாத்தீங்கன்னா 19% ஓட் பேங்க்கும், 30 to 49 வந்து 44%. இதுதான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறாங்க. 50 to 69 பாத்தீங்கன்னா 24% இருக்கு. 70 வயசுக்கு மேல இருக்கவங்க ஒரு 10% இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வயது வாரியா எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு ஓட்டர்ஸ் பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றது நெய்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. இப்படி இருக்கிற ஓட்டர்ஸ் பகுதியில் 2021 யார் ஜெயிச்சா, யார் போட்டியிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா சபா ராஜேந்திரன் அவர்கள் வந்து திமுக சார்பா போட்டியிட்டாரு. ஜெகன் வந்து பாமக சைடா போட்டியிட்டாரு. இதுக்கப்புறம் ரமேஷ் அப்படி நாம் தமிழர் கட்சியிலையும் அமமுகலையும் ஐஜேகேலையும் கட்சியிலிருந்து போட்டி போட்டாங்க. இதுல சபா ராஜேந்திரன் அவர்கள் 75,177 வாக்குகள் பெற்றாரு. ஜெகன் அப்படின்ற ஒரு பாமக செயலனை அதிமுக நிற்கும் போது 74,200 வாக்குகள் பெற்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா ஜெயிச்ச சபா ராஜேந்திரன் அவர்கள் வெறும் 977 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். இது வந்து ரொம்ப கம்மியான ஓட்டு டிஃபரன்ஸ் தான். பட் ஹவர் வின்னிங் இஸ் வின்னிங். அதனால வெற்றி பெற்றவர் வந்து சபா ராஜேந்திரன் திமுக சைட்ல. அவர் தான் கரண்ட் எம்எல்ஏ. சரி, ஓகே. இது வந்து கரண்ட் எம்எல்ஏ ஸ்டாட்ஸ். 2021 யார் ஜெயிச்சா, யார் போட்டிட்டா, யாரை ஜெயிச்சாங்க. சரி, 2026 யார் யார் நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக சைட்ல இருந்து அவரே சபா ராஜேந்திரன் அவர்களே ஸ்டாண்டிங் எம்எல்ஏ அவரே திருப்பி கண்டெஸ்ட் பண்றாரு அதே தொகுதியில. அதுக்கப்புறம் அதிமுகவுல போன தடவை பாமக இடத்துல இப்ப அதிமுக நிக்கிறாங்க. சொரத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர் வந்து அதிமுக பிளஸ் பாமக கூட்டணியில அவர் வந்து நிக்கிறாரு. பிளஸ் வந்து டிவிக்கு, அதாவது நம்ம விஜய் கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா கே ஆனந்த் நிக்கிறாரு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியில இருந்து பி வீரமணி இவங்க நிக்கிறாங்க. இப்ப 4 முனை போட்டி இங்கேயுமே இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு கேண்டிடேட்டா பத்தி பார்ப்போம். சபா ராஜேந்திரன் அவர்கள் அவரோட ப்ரொஃபஷனல் கேரியரும் ஒரு பர்சனல் லைஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 1961 பார்ன் பண்ணாரு. அவர் வந்து கல்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஎஸ்சியும் பிஇ மெக்கானிக்கலும் படிச்சிருக்காரு. அவரோட பிரைமரி ஆக்குபேஷன்ஸ் பாத்தீங்கன்னா பிசினஸும் அக்ரிகல்ச்சரும் தான். இவரோட சொத்து விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 படி அவர் மொத்தமா 6.21 கோடி சொத்து வச்சிருக்காரு. விச் மீன்ஸ் அசையும் சொத்தா 1.78, அசையா சொத்தா 4.4 கோடியும் சொல்லி மொத்தம் 6.21 கோடி வந்து சொத்து விவரம் இருக்கு. அதே சமயத்தில் லைபிலிட்டி கடனாஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72.65 லட்சம் சொல்லியிருக்காரு. இப்ப இவரோட வின்னிங் டீடைல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் இது வரைக்கும் 5 தடவை போட்டிட்டு இருக்காரு, இன்க்ளூடிங் திஸ் டைம். அதாவது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 4 தடவை போட்டிட்டு இருக்காரு. அதுல 3 தடவை வெற்றி பெற்றிருக்காரு, ஒரு தடவை தோல்வி அடைஞ்சிருக்காரு. தோல்வி அடைஞ்சது 2011 பண்ருட்டில தேமுதிக வேட்பாளர்கிட்ட தோத்துட்டாரு. மத்த 3 தடவையும் ஜெயிச்சிட்டாரு. 2006 நெல்லிக்குப்பத்திலையும், 2016 நெய்வேலியிலும், 2021 நெய்வேலியிலும் ஜெயிச்சிட்டாரு. சரி, ஓகே. இவரு திமுக வேட்பாளரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறவர் சொரத்தூர் ஆர் ராஜேந்திரன் அவர்கள். அவர் என்ன கட்சினா அதிமுக கட்சியில நிக்கிறார். சரி, இவரோட ப்ரொஃபஷனல் கேரியர் என்ன, பர்சனல் கேரியர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 1961 பிறந்தாரு. இவரோட சொந்த ஊர் வந்து சொரத்தூர் கிராமம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சபா ராஜேந்திரன் அவர்கள் திமுக சைடில் நிக்கிற அவரோட சொந்த ஊருமே சொரத்தூர் தான். சரிங்களா? இவருக்கு வந்து கல்வி பாத்தீங்கன்னா பியூசி தான். அதுக்கப்புறம் இளநிலை வந்து பிஏ படிச்சாரு. அது முடிஞ்சதுக்கான ஸ்டாட்ஸ் எங்கேயுமே இல்ல. இவரோட சொத்து விவரம் பாத்தீங்கன்னா 2021 படி மொத்தமா 14.67 கோடி, அதாவது அசையும் சொத்தா 1.08 கோடியும், அசையா சொத்தா 13.6 கோடி, மொத்தமா 14.67 கோடி இருந்திருக்கு. அவரோட கடன் சுமார் 7.50 லட்சம், அதாவது 7.5 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவரோட தேர்தல் வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் 2011 குறிஞ்சிப்பாடியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ முதல்ல எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களை வீழ்த்தி அங்கதான் ஃபர்ஸ்ட் 2011 குறிஞ்சிப்பாடியில் எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் 2016 தோல்வி அடைஞ்சாரு. 2021 பண்ருட்டில தோல்வி அடைஞ்சாரு. 2026 இப்போ நெய்வேலியில போட்டிடுறாரு. சரி, ஓகே. இது வந்து இவரோட வின்னிங் டீடைல்ஸ். ஸோ ஒருத்தவங்களோட பலமும் பலவீனமும் கடைசியா பார்க்கலாம். இப்போ அது கூட ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோட டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து 3ஆவதா பார்க்க போறது கே ஆனந்த். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து டிவிக்கில இருந்து போட்டிடுறாரு, அதாவது விஜய் கட்சியிலிருந்து. இவருக்கு பாத்தீங்கன்னா பின்னணி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு எம்ஏ பட்டதாரி. ஓகேங்களா? இவருக்கு தொழில் வந்து பாத்தீங்கன்னா சிறு தொழிலும் சமூக செயல்பாளர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் தான்.
இவர் வந்து நெய்வேல் டவுன்ஷிப்ல உள்ள சுற்றியுள்ள பகுதியில் இளைஞர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு கொண்டவர். சரிங்களா, இதுதான் இவரோட ஷார்ட் டிஸ்டன்ஸ். இது ஷார்ட்டா சொல்லணும்னா அவரோட கிறிஸ்ப டீடைல்ஸ். இதுக்கப்புறம் இவரோட சொத்து விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2026 அஃபிடவிட் படி பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப அரசியலுக்கு புதுசான ஆளு. இவரோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா 85 லட்சம் முதல் 1.2 கோடி வரை மதிப்பீடு போட்டிருக்காரு. பிளஸ் வந்து இவருக்கு சொந்தமா நெய்வேலியும் கடலூர்லயும் ஒரு வீடு இருக்கு, ஒரு வாகனம் மற்றும் கொஞ்சம் சேமிப்பு அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னு அது ரிலீஸ் பண்றதுல போட்டு 2026 அஃபிடவிட்ல போட்டிருக்காங்க. இவருக்கு தேர்தல் அனுபவம் பாத்தீங்கன்னா இவர் டெபியூட் எலெக்ஷன் தான், இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை நிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் தடவை எம்எல்ஏ கண்டஸ்டண்டா போட்டிடுறாரு டிவிகே சைடில், அதாவது விஜய் கட்சி மூலமா. சரி, ஓகே. நாலாவதா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி வீரமணி, அதாவது நாம் தமிழர் கட்சி. இவருக்கு 46 வயசு. இவரோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா காடாம்புலியூர் பண்ருட்டி. ஓகேங்களா. இவரோட கல்வி என்னன்னா இவர் வந்து இவர் வந்து இப்போதைக்கு அதான் கிராஜுவேட்னு போட்டிருக்கு. டீடைல்ஸா எந்த ஸ்டாட்ஸும் நம்மளுக்கு பெருசா இல்ல. இவர் என்எல்சியில நடக்கிற நிறைய குளறுபாடுகள் பிரச்சனைகளுக்கு நிறைய குரல் கொடுத்தவர். இவர் வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழரோட நீண்ட காலமா உறுப்பினரா இருந்து அந்த கட்சியின் சித்தாந்த கொள்கையை நிறைய பரப்பி மக்கள் மனசில் நல்ல இடம் பெற்றவர். இவரோட சொத்து விவரம் 2026 படி அஃபிடவிட் படி பாத்தீங்கன்னா இவரோட 5 to 10 லட்சம் தான் இவரோட அசட்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சொந்தமா நிலம், விவசாய நிலம் நிறைய இருக்கு, பிளஸ் ஒரு சின்ன வீடு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இவருமே தேர்தலுக்கு டெபியூட் எலெக்ஷன் தான் இவர் முதல் முறையா போட்டிடுறாரு. ஓகேங்களா. 2021 அப்ப நாம் தமிழர் கட்சி போட்டி போடும்போது இவர் வந்து நிறைய எலெக்ஷன் பூத் ஏஜென்ட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கிறது, எலெக்ஷன் பூத்துக்கு எலெக்ஷன் ஒர்க்குக்கு நிறைய அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு எலெக்ஷனை பத்தி ஐடியா இருக்கு. பட் கண்டஸ்டண்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஓகே. இப்ப இவ்வளவு பார்த்தாச்சுல, அவங்க ஒருத்தவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. சபா ராஜேந்திரன் அவரோட பலம் என்னன்னா அனுபவமும் ஆளுங்கட்சி செல்வாக்கும். பலவீனம் என்னன்னா ஆட்சி எதிர்ப்பலை. இப்ப இந்த கட்சி ஆட்சி பண்ற விதம் பிடிக்காதவங்க இருக்கவங்களுக்கு அவர் ஒரு பலவீனமா பாக்குறாங்க. அது இல்லாம வெற்றி வித்தியாசம் பாத்தீங்கன்னா அவர் 2021 ஜெயிச்ச வெற்றி வித்தியாசத்தோட வாக்கு வித்தியாசத்தோட 2026 ஜெயிச்ச வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால அவர் ஸ்டைல்ல இதெல்லாம் பலவீனமா கருதப்படுகிறது. சரி, ஓகே. இப்ப சொரத்து ராஜேந்திரன் அவர்களுக்கு என்ன பலம் பலவீனம் பாத்தீங்கன்னா இங்க வந்து அவருக்கு கூட்டணி பலம். ஏன்னா வந்து இங்க பாமகவோட ஓட்டு நல்ல வங்கி இருக்கு, ஓட்டு வங்கி இங்க நல்லா இருக்கிறதுனால அவருக்கு அதிமுக சைடில் ஆல்ரெடி இருக்க ஓட்டும் இங்க பாமக கூட சேர்றதுனால எக்ஸ்ட்ரா ஓட் பேங்க் நம்மளுக்கு அவர் கிரியேட் பண்றதுனால அவருக்கு வந்து பலம் வந்து கூட்டணி மூலமா. இவர் ஆல்ரெடி ஜெயின் கில்லர், இப்ப குறிஞ்சிப்பால எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒரு லெஜண்ட் கில், அவர் லெஜண்டோட சாம்ராஜ்யத்தை அந்த டைம்ல அழிச்சதுனால அவர் ஜெயின் கில்லர் அப்படின்றது அவர் குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் இவருக்கு பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் எதிர்ப்பு. பாத்தீங்கன்னா அதே சொரத்தூர் மக்கள்ல இருந்து சபா ராஜேந்திரன் அவர் தான் ஜெயிச்சதுனால அவருக்கு உள்ளூர் திசையில எதிர்ப்பு இருக்கு. இவர் அடிக்கடி மாறி மாறி ஒரு தொகுதியில் நிக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு பலவீனமா கருதப்படுறாங்க. சரி, ஓகே. கே ஆனந்த், தமிழக வெற்றி கழகம், அவருக்கு என்ன பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் ஆதரவு. பலவீனம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனுபவமின்மையும் கட்டமைப்பு. அந்த கட்சி பேர் இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் நிக்கிறதுனால அந்த கட்டமைப்பு வசதி அவங்களுக்கு பெருசா இல்ல. அதனால எலெக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸும் அவருக்கு பெருசா இல்ல. பி வீரமணி, நாம் தமிழர் கட்சி, இவருக்கு என்ன பலம்னு பாத்தீங்கன்னா அவரோட உறுதியான சித்தாந்தமும் தனித்துவமான வாக்கு வங்கியும். அதாவது பாத்தீங்கன்னா அவருக்குன்னு தனியா இளைஞர்களை சேர்த்துட்டு அங்க நிறைய நெய்வேலி இரல்சிக்கு எதிராக போராடினதுனால அவருக்கு ஒரு சில யூத் மனசுல நிறைய நல்ல பேர் வாங்கி அவர் கொஞ்சம் ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட பலவீனம் என்னன்னா பணபலம். மற்ற கட்சி மாதிரி அவரால் ஒரு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி பெரிய லெவலில் செலவு பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவரால் செலவு பண்ண முடியாது. ஸோ அது ஒரு பணபலம்ன்றது அவருக்கு ஒரு பலவீனமாகவே இருக்கு. ப்ளஸ் பரவலான ஆதரவு இன்மை. அதாவது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் அவர் கொஞ்சம் ஓட்டு, அதாவது மக்களோட சேகரிப்பு கம்மியாக இருந்தாலுமே இந்த கிராமத்து சைடில் அவரோட பேர் கொஞ்சம் கொஞ்சம், அதாவது மாடரேட்டாக, ரொம்ப அதிகமாக நிறைய பேருக்கு தெரியாது வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் பேருக்கு அவர் நல்லா தெரியும். சரிங்களா. இதெல்லாம் வந்து அவங்களோட பலமின்மை. இப்போ 2026 இந்த தொகுதியில போட்டிடுறவங்க எதெல்லாம் முக்கிய புள்ளிகளா எடுத்து வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா என்எல்சி நில கையகப்படுத்தல் அப்படின்றது இந்த லேண்ட் அக்விசேஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதை லேண்ட் அக்விசேட் பண்றதுல நல்ல ரேட்டு கொடுத்து நல்ல அதுக்கு இடையான வீடு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வாதமும், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு. என்எல்சி நிறுவனத்துல இந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு தான் வேலை கொடுக்கணும், அதாவது பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு வேலை தரக்கூடாது, அதாவது வெளி மாநிலங்கள்ல இருந்து வரவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது, உள்ளூர் மக்கள் தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற கோட்பாடுகளும், அதுக்கப்புறம் ஒப்பந்த தொழிலாளர்களை, அதாவது விச் மீன்ஸ் கான்ட்ராக்ட் லேபரை பெர்மனன்ட் ஆக்கணும் அப்படின்றதும், பிளஸ் வந்து இந்த என்எல்சியால நிறைய சுற்றுச்சூழல் வந்து டேமேஜ் ஆகுது, அதை பாதுகாக்கணும். இதுதான் இந்த 4 மேஜர் பாயிண்டா வச்சு இந்த எலெக்ஷன்ல போட்டிடுவாங்க. சரி, இது 4 முனை போட்டின்றதுனால இந்த 4 முக்கிய பிரச்சனைகளை யார் நல்ல முறையில கையாளுவாங்கன்னு மக்கள் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அவங்களை தான் ஜெயிக்க வைப்பாங்க. ஸோ வெற்றி யாருக்குன்றது மே 4 தான் தெரியும். ஸோ அதுவரை காத்திருப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வசந்தராஜ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை.